ஹலோ லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை காலை நேரம். வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் நல்லா இருக்குங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். காலையில் என்னடானா இட்லி வச்சு வெங்காய கோஸ் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வெங்காய கோஸ் பிரேக்ஃபாஸ்டா? ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட். அது மதியம் லெமன் சாதம், முட்டை. ஏன் திடீர்னு வெரைட்டி ரைஸ்க்கு மாறிட்டீங்க? தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தண்ணி வரல பைப்பில். முந்தா நாள் படித்த தண்ணி நான் ஒரு குடத்துக்கு கீழே ஊற்றிக்கிட்டு குடிக்கணும்ட்டு இதுனேன். நல்ல வேலை 2 குடமும் சாய்ச்சி விடுறதா இருந்தேன். ஒரு குடத்தை சாய்ச்சி விட்டுட்டு குடிக்க போனால் தண்ணி வரல. கேட்டால் தண்ணி இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு அந்த ஒரு குடம் தான் இருக்குது. ஒரு குடத்துலேயும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை தண்ணி உங்கள் ஊரில் அடிக்கடி விட மாட்டாங்களா? தெரியல. அன்னைக்கு முந்தா நாள் வரலைங்க. அன்னைக்கு ஒரு நாள் வரலைங்க. ஏன் தொட்டி கிளீன் பண்ணுறாரையா? தெரியல, எதுனாலேன்னு தெரியல. அப்புறம் சரின்ட்டு அது இருக்க தண்ணியில் குடிக்க தான் இருக்கும். இந்த ஒரு ஊரில் சொல்கிறாங்கல்ல, கரண்டெல்லாம் போயிடுச்சுன்னா இந்த மெசேஜ் கொடுக்குறாள்ல. இங்கே கொடுக்க மாட்டேங்கிறேன். தண்ணியெல்லாம் அந்த மாதிரி நிறுத்தினா மெசேஜ் கொடுக்கணும்ல. ஆனால் மெசேஜ் கொடுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ரெதன்யா அப்பா சோஷியல் சர்வீஸ் ஏதோ ஆரம்பிச்சிருக்காராம். ரெதன்யா பேரில். ரெதன்யா பர்த்டே அன்னைக்கு. அதில் பெண்களுக்கான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாங்க. எல்லா ஹெல்ப்புமே எப்படி? பெண்களுக்கு யாராலையாவது ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சொல்லி நம்ம தீர்வு காணலாம். பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை ஏதாவது என்னமாவது இருந்தால் அவங்ககிட்ட போய் சொல்லி அவங்க அரசாங்க ஹெல்ப்போட பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. நேற்று பார்த்தேன். அவங்க கேஸில் தீர்ப்பு கிடைச்சிருச்சா? தெரியல, அது தெரியல. அதுவும் தெரியல. அப்புறம் அந்த பிள்ளையோட பர்த்டே அன்னைக்கு இதில் பண்ணியிருக்கா, கேம்ப் நடத்தியிருக்கா. இந்த டாக்டருக்கு அவங்களால அந்த ஈரோடு திருச்செங்கோடு அதில் இருக்க பெரிய டாக்டர்கள்லாம் வர வச்சு கேம்ப் மாதிரி நடத்தி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கலாம். ஆமாம், கடைசி அது லைஃப் இப்படி ஆகணும். ஆனால் இது கல்யாணம் பண்ணது எல்லாம் சம்பிரதாயம் சாங்கியம் எல்லாம் பார்த்து தானே பண்ணிருப்பாங்க. கல்யாணத்துக்கு ஒழுங்கா சொல்லியிருக்க மாட்டேங்க. இப்போ கல்யாணத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம புழுகுறோம்னு சொல்கிறோம்ல, இது இந்த இடத்துல வைக்கணும். ஐயர் மந்திரம் சொல்லி எல்லா நெருப்புக்கு முன்னாடி தான் தாலி கட்டணும். அதுலேயே ஏதாவது சகுனத்தடை தெரிஞ்சிருக்கு அவங்க. அதெல்லாம் மீறி இந்த பையனுக்கு இவ்வளவு இந்த பொண்ணை கொடுத்தா நம்ம பெருமையாக இருப்போம்னு எல்லா தடையும் உடச்செறிஞ்சிட்டு தான் செஞ்சுருக்காரு. கடை காட்டியிருக்கோம். கடவுள் ஏதோ ஒரு சகுனம் காட்டியிருக்கோம். கல்யாணம் ஃபர்ஸ்ட் கொள்கையில அதில் நீங்கள் செய்யாதீங்க, செஞ்சா இந்த மாதிரி ஆகும்னு தடை காட்டியிருக்கோம். ஏதாவது ஒரு சகுனம் காட்டியிருக்கு கன்ஃபார்மாக. ஆனால் இவங்க அதெல்லாம் டேக்கின் ஈஸியாக விட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. பண்ணதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே நமக்கு அது கோணலாக போகுதுன்னா நமக்கு காட்டும். ஏதோ ஒரு சகுனம் காட்டிடணும். இது சரியா வராது அப்படிங்கிறது கன்ஃபார்மா ஏதோ ஒரு ரூபத்துல காட்டும். இவங்க அதை சரியா நோட் பண்ணாம என்ன நம்ம கல்யாணம் தானே ஒண்ணு பூரா நல்ல பையன், நமக்கு தெரிஞ்ச பையன், என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சுதான் இவங்க பண்ணியிருக்காரு. இவங்களுடைய தப்பு தான் அது. இவங்க எதையும் ரொம்ப ஆழமா சிந்திக்காம பண்ணியிருக்காரு. அதோட விளைவுதான் இப்ப பின்னாடி இவ்வளவு தூரம் அனுபவிக்கிறாரு. அவங்க மெயினாக அந்த பொண்ணை கொடுத்தது மேமே அவங்க லோக்கலாக இருக்கும். நம்ம அடிக்கடி வந்துட்டு போய்க்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க வீடு திருப்பூர் அந்த இதுக்கு கொஞ்ச நாள் தான் அதான் கவின் வீடு. அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல தான் இருந்துக்கா. எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி அது கோணலாக போகுதுன்னா கன்ஃபார்மா ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு காட்டும் சாமி. என்ன அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதை இப்படி செய்யாத, அதை செய்யாதேன்னு சொல்லி காட்டியிருக்கோம். இவங்க இல்லைன்னு சொல்லி அதையும் மீறி செஞ்சதுனாலதான் இப்ப இந்த அளவுக்கு விளைவாய்ப்பு. அதனாலதான் சொல்றாங்கல்ல, நம்ம இது சகுனம் பார்க்கணும். ஆனா இந்த காலத்துல இப்படி பண்ணிக்கிறதே அதிசயமா இருக்குல்ல, உண்மை இல்லையா?
ஆமா. எல்லா பிள்ளைகளும் முக்கால்வாசி பிள்ளைய தனியாக வாழுதுங்கன்னா ஆமா. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், ஒசூர் இங்கெல்லாம். ஆனால் வந்து புருஷன் சரியில்லை, வீட்டில் அம்மா அப்பா இது சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளோட சில பிள்ளைகள்லாம் இருக்குங்க. ஆமா. ஆனால் அதுக்கெல்லாம் தனியாக வாழ்ந்துக்கலான்னு சொல்லி தானே வாழ்ந்துக்குங்க, தன்னோட உயிரை மாற்றிக்கணும்னு நினச்சிக்காதுல்ல. ஆமா. நிறைய பேர் அந்த மாதிரி உயிரை மாச்சிக்கிறது ரொம்ப கஷ்டமா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போனாதான் உயிரை மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம்ல. இப்போ ஒன்றுமே பண்ண முடியல, ஏகப்பட்ட இப்போ இன்னைக்கு வந்து 100 பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இருந்தால் அங்கே கொண்டே கொடுத்தோம், அவங்க ஆள் இல்லை, சரி இது ஒரு பிரச்சனை, சரி இங்கே எந்த ஒன்றா இங்கேயும் ஆள் இல்லை, சரி இந்த மாதிரி ஒரு 5 பிரச்சனை 10 பிரச்சனை இருந்தால் நம்ம சமாளிச்சிருவோம். ஒரு நாளைக்கே 100 பிரச்சனை 1,00,000 பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னடா இது இவ்வளோ சிக்கலாக இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு. ஆனால் வந்து உயிரை மாற்றிக்கணும்னு நினைக்க மாட்டோம்ல. அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு அவன் தள்ளியிருக்கேன் எக்ஸ்ட்ரீமுக்கு. ஆனால் இந்த காலத்தில் தானே படிச்சிருக்குது. எப்படியும் ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ணணும். நல்ல பிள்ளையா இருந்திருக்கு, மெயின் காரணம் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்திருக்கு. இந்த காலத்து பிள்ளைய மாதிரி ஃப்ராடா இல்லாம அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா, அதனாலதான் அது வந்து விளைவு. அது வந்து அப்பா அம்மாவை நல்லா இருக்கணும், நம்ம இப்படி ஆயிட்டோம்னா அப்பா அம்மாவுக்கு கௌரவ குறைச்சல்னு அப்பா அம்மாவே யோசிச்சிருக்கு, எல்லாருடைய நன்மையை யோசிச்சு அது அதோட உயிரை விட்டுருச்சு. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்திருக்கு, அதனாலதான் அதோட இது இப்படி ஆயிடுச்சு. மற்றபடி நான் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற பிள்ளைல இருந்தா எப்படியோ இருந்திருக்கலாம். என்ன முக்கால்வாசி பிள்ளைய அப்படிதானே நினைக்கிறேன், நான் நல்லா இருந்தா போதும், நான் சாப்பிட்டா போதும், நான் தூங்கினா போதும் அப்படின்னு இருக்குது. என்ன அப்படி இருக்க பிள்ளைன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யாதுங்க. ரிதன்யாவெல்லாம் 100ல் ஒரு நல்ல பிள்ளை, இப்படி ஆயிடுச்சு. அதனால அந்த மாதிரி ஆத்மா தான் நல்ல ஆத்மா. நல்ல ஆத்மா. ஒரு செல்ஃபிஷஸ் ஆகிறதுக்குலாம் நல்ல ஆத்மான்னு சொல்ல முடியாது. இந்த ஆத்மாக்கள் தான் நல்ல ஆத்மா. அவங்கனால தான் அவங்க வந்து அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கா இதுதான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு, அதை கூட கும்பிடலாம், ஒன்றும் தப்பிடலை. நல்ல பிள்ளை தானே, அது நல்ல பிள்ளை, அந்த பிள்ளையை கும்பிடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, அது கொடுமை எல்லாம் இல்லை, ஒரு இது இல்லை, நல்ல பிள்ளை. குடும்பக்காரில் தான் ரொம்ப கஷ்டம், கொடுமையாக இருக்கிறவங்கதான் ரொம்ப பாடாவதியாக இருப்பார். ஒரு சிலர் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், இது ஏன் விட்டு அப்படின்னு இன்னும் விவாதம் பண்ணிட்டு தெரிகிறாரு அவர். அந்த மாதிரி உள்ளவங்க தான். சரி மம்மி, ரதனியா வந்து தனியாக போய் நம்ம வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கலையா, அது அசிங்கம் நினைக்குதா? ஆமா, அது அம்மா அப்பாவுக்கு அசிங்கம் நினைக்குது. நம்மள மறுகல்யாணம் எப்படியும் பண்ணி வச்சிருவாங்க, மறுகல்யாணம் பண்ணா அசிங்கம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த பிள்ளை இப்படி பண்ணிடுது. அது மறுகல்யாணம் அசிங்கம், நமக்கு இவன் சரியா வர மாட்டேன், அப்ப நம்ம என்ன பண்றது? தனியா வாழ விட மாட்டாங்க அம்மா அப்பா, கொஞ்சம் நல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நமக்கு மறுகல்யாணம் பண்ணா நம்ம சமூகத்துல யாருக்குமே நடக்கல, நமக்கு மட்டும் நம்ம பண்ணோம்னா அதை சொல்லி சொல்லி காட்டுவாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்க 2ஆம் தாரம் தானே அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. நம்ம ஆளுங்க சொல்லி காட்டுறதுக்கு குறைச்சல 2ஆம் தாரம் தானே கேவலமா பேசுவாங்க. அம்மா அப்பாவுக்கு இது அசிங்கம், வேண்டான்ட்டுதான் பண்ணி அவன் வாழ்க்கைக்கு ஒத்து வரவே மாட்டேன். கவின் அவனோட வாழவே முடியாது, அடுத்து சூஸ் இல்ல. அப்படி இருக்கிற நம்ம உயிரோட எப்படி வாழ்றது? நம்ம இப்ப தனியா போனாலும் அம்மா அப்பா கொஞ்ச நாள்ல மனசை மாத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. அது ஒரு கேவலமான ஒரு செயலா அது நினைச்சிருக்கு, கேவலமான செயலா தான் நினைச்சிருக்கு. அம்மா அப்பாட்ட இருந்து நம்ம மறுகல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது கேவலமான செயலா தான் நினைச்சிருக்கு. ஆனா அதுக்கு உண்மையான ஒருத்தன் கிடைப்பான்னு அது நினைக்கவே இல்லை. அது தெரியுமே, இருந்தாலும் அது என்ன நினைச்சிருக்கோம்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படி நினைச்சுதான் அதை இறந்துறது மெயின் காரணமே. அதெல்லாம் இந்த காலத்துல யாரு நினைக்கிற, அது கிடைச்ச வாழ்க்கையே. அதனாலதான் அந்த ஆத்மா வந்து நல்ல ஆத்மான்னு சொல்றோம். ஆமா, இப்போ ஒன்னையே நம்பி ஒண்ணுக்காகவே இருக்கிறது. இப்போ முக்கால்வாசி மக்கள் எப்படி இருக்கான்னா ஒண்ணு கிடைக்கலன்னா இன்னொன்னு கிடைக்கலன்னா இன்னொன்னு கிடைக்கலன்னா நீ அந்த பொண்ணு அது ஒரு சத்தியவந்தமான பொண்ணுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சாமியை கும்பிடுறோம். ஆனா 100ல் ஒரு 10% வேணா அப்படி இருக்குங்க மம்மி. பிள்ளைங்கெல்லாம் இப்ப எல்லாம் அப்படியே கிடையாது, இப்பெல்லாம் ரொம்ப பேடா தான் இருக்குது பொம்பளை பிள்ளை. நான் வாழ்ந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், பெத்தவர்கள் கூட நினைக்கிறதுல நீ பெத்தவங்க நல்லா இருக்கணும் கூட நினைக்கிறதுல, எனக்காக வேண்டி நீங்க எல்லாரும் கஷ்டப்படுங்க அப்படின்னு நினைக்குது எல்லா பிள்ளையுமே.
இந்த மாதிரி பிள்ளைலாம் 100ல் ஒரு பிள்ளை தான் இருக்கும். இது இதுன்னே மாதிரிலாம் ஆனால் கடவுளும் தான் இருக்குது. ஆனால் கடவுளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சரி கஷ்டத்தை கொடுக்காம நல்லதை கொடுப்போம்னு கொடுக்காம அது கடவுளோட சோதனை. அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருக்கும். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிள்ளை இப்படி பண்ணது கவினுக்கு பெரும் பாவம் இல்லையா? கவினுக்கு பாவத்தை விட இப்போ கவின் பாவம் அனுபவிக்கிறான்னு தெரியல அடுத்த ஜென்மத்தில். ஆனால் இப்போ குடும்பம் சரியா வருது, நீ கஷ்டம் தான் பாவம். மொத பிள்ளை வேற பிள்ளை. ஆமா, அதுவும் பொம்பளை பிள்ளை, நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளை. ஆமா, இந்த பிள்ளை அதை ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம். நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டா நம்ம அப்பா அம்மா குடும்பம் இது மறுமேரேஜ் பண்ணிட்டு இருந்தா கூட குடும்பம் நல்லா தான் இருந்திருக்கும். என்ன மறுகா குழந்தை பிறந்திருக்கும், கொண்டிருக்கும், தம்பிக்கு கல்யாணம் இருக்கும், நல்லா இருந்திருக்கும். இல்ல அது வாழ்நாள் வரைக்கும் அசிங்கமா சொல்லுவாங்கன்னு நினைச்சிருக்கு. அது அந்த அவமானம் தாங்கிட்டு தான் இருந்தாகணும். அது அவமானமா இருந்தா கூட அது அவமானமா தொடச்சு எரிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருக்கணும். குடும்பம் நல்லா இருந்திருக்கும். இவங்க அப்பா அம்மா குடும்பம் நல்லா இருந்திருக்கும், அது குடும்பமும் நல்லா இருந்திருக்கும். எவனாவது அது மனசு புரிஞ்சு ஒருத்தையும் கட்டிக்க வரமாட்டானா? அப்படிதான் இருந்திருக்கணும். இது இப்போ இந்த முடிவு எடுத்தது இந்த சூசைட் பண்ணிக்கிட்டு இந்த அப்புறம் சாந்தாமத்தை பத்திங்களா? சாந்தாமூர்த்தி பார்க்கலதான். அவங்க 2 பேரும் பண்ற தொழில் நல்ல இதுவா இருக்கு. 3 டப்பா போட்டு வச்சுக்கிட்டு அது 10 ரூபா கொடுத்து விடுறாரு. 3 டப்பா மீன்ஸ் என்னது? 3 தகரம், அந்த பெயிண்ட் அடிக்கிற தகரம். அந்த தகரத்துக்கு அவங்க 10 ரூபா தான் ஒரு பயலுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அங்கன இருக்க பயலு 3 தகரத்துக்கு 5 ரூபா தான் கொடுப்பானா. இல்லைன்னு 10 ரூபா கொடுத்து விட்டுருக்கணும்னு சொன்னா அவ வந்துச்சு பிள்ளைய வீட்டு தேடி. சரின்ட்டு 10 ரூபாய் கொடுத்து விட்டேன் அப்படிங்கிற அவ்வளோ லாபத்துல தான் எடுக்கிறாங்க அவங்க ஜாமான் எடுக்கிறது. இது அந்த 3 தகரம் பழைய கடைக்கு பழைய விலைக்கு எடுக்கிறது அவ்வளோ லாபத்துல தான் எடுக்கிறாரு. நல்ல லாபம். கூட 2 பேரும் ஒன்னா போறாங்க, ஒன்னா வராங்க, ஒன்னா சாப்பிட்றாங்க, ஒன்னா டீ குடிக்கிறாங்க, எல்லாம் ஒண்ணா நல்லா ஜாலியா இருக்காங்க. அவங்க 2 பேரும் கவர்மெண்ட் வேலை பார்க்கறத விட ஜாலியா இருக்காங்க. இன்கமும் இருக்கு. இன்கமும் ஒரு நாளைக்கு 3000 4000 கிடைச்சிருந்தான். எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துட்டா பிரச்சனைகளே வராது. இல்லை, ஆமாம், பிரச்சனைகளே வராது. ஆனால் ஒரு சிலர் ஒரு கேரக்டர் வைஸ் வேறையா இருக்கனால தான் பிரச்சனை வருதா? இப்போ புருஷன்னா இப்படி தான் இருக்கணும்னு வரைமுறை, பொண்டாட்டினா ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும்னு வரைமுறை அப்படின்னு வகுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க அதை அது கிரகங்கள் அமையறதை பொறுத்து தான் இருக்கு. எல்லாரும் 2வது பெற்றவங்களுடைய ஜீன்ஸ் தான் பிள்ளைகளுக்கு வரும். அப்பாவோட ஜீன்ஸ் தான் கண்டிப்பா அப்பா அத்தைய அதுகளோட ஜீன்ஸ் தான் நம்ம பிள்ளைக்கு வரும். அப்ப நம்ம அத்தைய அப்பாவெல்லாம் நல்லா இல்லைன்னா அவங்க எல்லாம் பிள்ளைய பெற்றுக்கிறதுக்கு பெற்றுக்காமலே. சரி, அத்தை அப்பாக்கள்லாம் கோடியில சம்பாதிச்சாங்கன்னா கோடியில சம்பாதிக்குங்களா இதுலாம்? ஆமா, இதுகளுக்கும் தலையெழுத்து. ஒருத்தங்க இப்ப அந்த ராயவரத்துல அந்த பையன் இருக்கேன்ல, எந்த பையன்? படப்பு வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க பையன். அந்த பையன் வந்து வசதி தான், அவனுக்கு பொண்ணை கட்டியிருக்காங்க. ஆனா அவன் தொழில் வந்து நல்லா இல்லை. அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியல. அவங்க அப்பாவும் வேலை இல்லை, அவரும் பூர்வீக சொத்தை வச்சுட்டு சும்மா தான் தெரியுறாரு அவரு. அப்ப அந்த பையன்லாம் இப்படி தரித்திரம் முடிஞ்ச மாதிரி தரித்திரியம் கிடையாது. அவங்க சொத்து நிறைய தாத்தா சேர்த்து வச்சிருக்காரு. தாத்தா நிறைய சொத்து, அதாவது எத்தனை தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அதனால அவங்க எல்லாம் தரித்திரம் பிடிச்சவங்க கிடையாது. அழகான பொண்ணை கட்டியிருக்காங்க. பொண்ணை கட்டினவங்க சும்மா கட்டுவாங்களா? நீ வேறு. அவங்க அப்பாவும் அந்த மாதிரிதான். அவங்க அம்மா பத்தியா எப்படி இருக்கா? குண்டா. அவதான் பெருமை அடிச்சுக்கிட்டு திரியிறாளே தவிர அப்பாவும் சம்பாதிக்கல, ஒண்ணும் இல்லை. ஆனா பூர்வீக சொத்துலேதான் பூர்வீக சொத்தை மேற்கொண்டு கெடுக்காம என்னவோ பண்ணிட்டு திரிகிறாங்க. அதை யார்கிட்ட கொடுத்து வளர்க்க முடியுமோ வளர்த்து அப்படி பண்ணிட்டு திரிகிறாரு. அப்பாவும் ஒரு நல்ல வேலை எல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய தொழிலதிபராவோ ஒரு இதுவாவோ இல்லை. சும்மா சைலண்ட் கேரக்டர் தான் அப்பாவும். ஆனா இருக்கிறதுக்கு எடுக்காம தெரிகிறாரு. அது வரைக்கும் நம்ம ஐயாவில இருக்கிறதுக்கு எடுத்து விட்டாங்க. குடிவாதம் வீம்புல அவரை இருக்கிறதுக்கு எடுக்காம பொண்டாட்டி சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படி இருக்க. அதனால அவங்க வண்டியெல்லாம் ஓடி எதுவும் அகலக்கால் வைக்காம அப்படி இருக்கிறாரு. இவங்க அந்த டவுன் ஆகலே யோசிக்கலையா? இப்போ நம்ம கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காம விட்டுட்டா.
அது யோசிக்கலாம் அவங்களுடைய தனி இது இல்லை. இப்போ ஒரு சிலர் கீழே விழுக போகிறாங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, இதை அப்படி பண்ணக்கூடாது, அதை அப்படி பண்ணக்கூடாது, ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணணும். அப்படி எனக்கு அந்த சமயம் எனக்கு வேற வழி இல்லைன்னு தான் பண்ணியிருக்காங்க. வேற எதையும் யோசிக்கலாம் என்னால முடியாது. எல்லாமே சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தினாலதான் இவங்க விழுந்தது காரணமே. சோம்பேறித்தனம் தான் மெயின். இதெல்லாம் என்னால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது, என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எதையும் ஆட யோசிச்சிருந்தா கடவுள் ஏதோ ஒரு தீர்வு கொடுத்துருப்பாரு. என்ன இவங்க யோசிக்கல. யோசிச்சா தீர்வு கிடைக்கும். யோசிச்சா தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிக்கணும். நீ எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணவே இதுங்கிற, எதையும் யோசிக்கவோ பேசுவோ, நீ எப்படி இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி இருந்தனாலதான் இந்த பிரச்சனை. இதே யோசிச்சு இது எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இல்லை, ஒரு சில விஷயங்கள் ரொம்ப லாங்காக யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயங்களுக்கு உடனே சொல்யூஷன் கிடைச்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஒரு ஜேர்னல் ஒன்று தேட சொன்னார். 2025 போய் தேடுறேன். ஃபஸ்ட்டு பேஜ் தேடுறேன், செகண்ட் பேஜ் தேடுறேன், தேர்ட் பேஜ் தேடுறேன். அதே மாதிரி ஒரு 50 பேஜ் தேடிட்டேன். ஆனால் அதுக்கு சொல்யூஷனே கிடைக்கல. அதுவே மாற்றி வருஷத்தை மாற்றி தேடுவோம்னா 2024 தேடுறேன். ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அந்த நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது வந்துடுச்சு, சீக்கிரமாக வந்துடுச்சு. 2025 போய் தேடுறேன், தலையை பிச்சுக்கிறேன், வரமாட்டேங்குது. 2024 தேடுறேன், வந்துடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு சொல்யூஷன் நம்ம ரொம்ப லாங்காக யோசிக்கணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக யோசிக்கணும், 2 நாள் நைட்டு ஃபுல்லாக யோசிக்கணும், ஒரு வாரம் யோசிக்கணும். இவ்வளோ இந்த விஷயத்துக்கு என்னடா பண்ண போகிறேன், இந்த விஷயத்துக்கு என்னடா பண்ணுறது, இதை எப்படி மாற்றுவோமா, அப்படி மாற்றுவோமா என்னென்னு. ஒரு சில விஷயங்களுக்கு இது எனக்கு பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு விழுந்திருக்க மாட்டாங்க. எனக்கு பெருமையாக இருந்திருக்கு. யோசிக்கல. அதே மாதிரி பூர்வீக சொத்து எடுத்துட்டேன். எதுவுமே யோசிக்கவே மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற. யோசிக்கிறது சடனா வராது. ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போறோமா, அதுல 4 பேரையும் சிந்திக்கணும், 4 பேரையும் பார்க்கணும். அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு அதுல இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம போற வேலையை விட்டுட்டு வந்துடணும். நம்ம சும்மா இருக்க நேரம், பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீ நிக்கிறியா, பஸ்ஸுக்கு நிக்கிறியா, அந்த நிக்கிற நேரம் பஸ்ஸை விட்டுட்டு உன்னை பாருன்னு சொல்லல. பஸ் வெயிட் பண்ணி நிக்கிற நேரம் அது நிக்கிறவங்கள இப்படி பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், அவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அதுல இருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் ஆகும் கன்ஃபார்மா. ஏன் நம்ம குறிக்கோளோட போய் குறிக்கோளோட பண்ணா அது பண்ணக்கூடாதா? குறிக்கோளோட நம்மளுடைய குறிக்கோள் மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர பத்தி நமக்கு தெரியாது. இப்ப இவர் இருக்காரு பாரு, கோபிநாத் எல்லாம் இன்னைக்கு பெரிய இதுவா இருக்காருன்னா, அவரெல்லாம் எப்படி இருக்காருன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா எப்படி பார்ப்பாரு, அங்கே இருக்கவனை பார்ப்பாரு, இதை பார்ப்பாரு. அப்ப அதுல இருந்து அவர் 4 நியூஸ் கேதர் பண்ணலாம். அவர் அதுல இருக்காரு, கேதர் பண்றாரு. நம்மளுமே வாழ்க்கைக்கு அதெல்லாம் கேதர் பண்ணீங்கன்னா வாழ்க்கை ஈஸியா இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிற ஒரு தாட் வரும். எல்லாத்தையும் உலகத்தை தெரிஞ்சுக்கிறதே அதெல்லாம். அது ஒண்ணும் நம்ம அவங்க வீடு தேடி போய் கேட்டுக்கல, உலகத்தை தெரிஞ்சுக்கிறதே. அதெல்லாம் இருந்தாதே நம்ம இப்ப தாரணேஜ் எல்லாம் அங்க டிவி பாத்துக்கிட்டு இருப்பேன், ஆனா டிவி தான் பக்கத்துல போய் பாத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா இங்க அப்பா அம்மா நம்ம பேசுறத கரெக்டா நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது ஒண்ணு பதில் சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடுவேன். என்ன அப்படி இருக்கணும், அப்படி ஒரு இதுவா இருப்பேன் அவன்லாம். ஆனா அவன் அப்படி அந்த விஷயத்துல இருக்கேன், சில விஷயங்கள்ல அடி வாங்கிட்டு வரானே, அது சின்ன பிள்ளை. அதுலயும் அவன் இறக்க குணத்தை நல்லா அடி வாங்குறேன். இறக்க குணமா இருக்கேன், ஒரு பயந்தவனா இருக்கேன். அம்மா பயமுறுத்தி வச்சிருக்கா, நம்ம அடிச்சா அவங்க திருப்பி அடிச்சாங்கன்னா நம்மளால தாங்க முடியுமோ என்னமோனா, அதுவும் முன் யோசனையை அவன் யோசிச்சுதான் அதுலயும் அடி வாங்கிட்டு வரேன். அதுலயுமே அவன் யோசிச்சதுனாலதான் அவன் இதுங்கிறேன். ஆனா சொல்றேன் உன்ன மாதிரி அன்னைக்கு இப்படி நீ இது எடுத்துக்கிட்டு போனது தப்பு தானே அன்னைக்கு இல்ல இது. ஆனா ஒரு சில இடத்துல நம்ம பேசுற இடத்துல பின்விளைவுகளை யோசிக்கணும்ல. நம்ம இப்ப போறோம், நான் இப்ப உன்னை அடிச்சிடுறேன், உனக்கும் கையிருக்கு, நீ திருப்பி அடிப்பேன்னு நான் யோசிக்கணும்ல. அந்த யோசனை தான் அவன் முன்னாடி யோசிச்சிடுறேன். அதனாலதான் அவன் அடி வாங்கிட்டு மட்டும் வரேன். நம்ம அடிச்சா அவன் ரொம்ப தள்ளி விட்டானா நம்ம விழுந்துருவோம், மண்டை உடைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சு அதை சரி அதை விட்டுருவோம் அப்படின்னு பொறுமையா போறேன். அவன் பொறுமையா போறது அது பெரிய, அவன் வயசுக்கு அவன் பொறுமையா போறான்னா அது பெரிய
கிஃப்ட்டுன்னு சொல்லணும். அந்த மாதிரி பிள்ளை நமக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லணும். அதுதான் அந்த பிள்ளை பெரிய ஆளா வரும். வளர்ந்து வந்தா அந்த மாதிரி பிள்ளை பெரிய ஆளா வரும். அடி வாங்கிட்டு வருதுன்னு ஒரே நோக்கத்துல நம்ம சொல்றது இல்ல. அடி நம்ம திருப்பி அடிச்சோம்னா அவன் நம்மளையும் திருப்பி அடிப்பேங்கிறத அவன் இப்பவே நம்ம எல்லா நேரத்திலும் யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இப்ப வந்து பஸ்ல வந்து 10 பேர் ஏறுறாங்க, யோசிக்கதான் வேணும். யோசிச்சா கீழே விழுக மாட்டோம். இல்ல மேம், யோசிக்கலன்னா கீழே விழுந்து. இப்ப பஸ்ல 10 பேர் ஏறுறாங்க, எல்லாரும் ஏறட்டும், நம்ம வந்து யாரையும் நிறைய பேர் இருக்காங்க. யாருமே பின் விளைவை யோசிக்கிறது இல்ல. நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. ஒரு சில பேர் தான் பின் விளைவை யோசிக்கிறாரு. இப்ப நான்லாம் யோசிப்பேன், நம்ம இப்ப பண்ணோம்னா அவங்க பண்ணுவாங்களே, அவங்களும் திரும்பி பண்ணுவாங்களேன்னு யோசிச்சுதான் எல்லாத்தையும் பொறுத்து போறேன். நீ கூட சொல்றீல, நீ ஏன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிற, உனக்கு ஏன் உடனே பேசிட வேண்டியதானே, உடனே முடியும். ஆனா நம்ம பண்ணதுக்கு அவங்களுடைய தாக்கம் எவ்வளவுதான் இருக்குமோ அது நம்மளால தாங்க முடியுமோன்னு யோசிச்சுதான் நான் எந்த ரியாக்டும் பண்றது இல்ல. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறான்ட்டு விட்டுருவேன். டார்னிஷன் அதே மாதிரி கேரக்டர் தான். என்ன நம்மளால தாங்க முடியுமோ, நம்ம பெண் விளைவு பண்ணா நம்மளால தாங்க முடியுமோ. நீ எல்லாம் அதே சமயம் நீ பண்ண நானும் பண்ணிடுறேன், பின்னாடி நடக்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பண்றிய நீ எல்லாம். நாங்கெல்லாம் அதை யோசிக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். யோசிக்கிறதுனாலதான் சிந்திக்கிற திறமை இருக்கு. ஆனா இப்படி உள்ளவங்க கீழே விழுக மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் கீழே விழுக மாட்டாங்க, ஒரு அவமானப்பட மாட்டாங்க. அது வந்து சீக்கிரம் அவமானத்துக்கு இதாகும். ஆனா அடுத்தடுத்து ஒரு நேரம் அது டக்கு டக்குன்னு வேலை நடந்துடும். உங்களை மாதிரி ஆளுகிட்ட மளிகை கடையில் உங்களை மாதிரி ஆளுகளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு 2 வாட்டி போகும், எங்களுக்கு போகும். இல்லை இப்போ உங்களை பார்த்தா மளிகை கடையில் என்ன சொல்லுவாங்க, ஆச்சி இல்லைங்க ஆச்சி எடுத்துறேன் அப்படின்ட்டு இன்னொரு ஆளுக்கு எடுத்து கொடுப்பேன், நீங்கள் அமைதியாக போகிற ஆளுன்னு. இதுவே எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட போனோம்னா ஓ தரியா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்க, ஐயோ திட்டி விட்டு வர்றா எடுத்துக்கூடா, அந்த பயம் வருதும்ல மனுஷனுக்கு. சரியா வரும். ஆனா இப்ப ஐயா வந்து இந்த மாதிரி எங்களை மாதிரி யோசிச்சிருந்தானா விழுந்திருக்க மாட்டாங்க, முதல்ல காப்பாத்தி இருப்பாங்க. என்ன அங்க வீடு இல்லாத சொல்றது, என்கிட்ட இருக்கேன் நீ, நான் என்ன தோத்துட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு இருக்குடா சொத்து, நான் எழுதி தரேன், நான் ஒன்னும் தோத்துதா அர்த்தம் இல்ல, நான் எழுதி தரேன்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட் கௌரவத்துக்காக எழுதி கொடுத்ததான் இந்த அளவுக்கு பின்னாடி 3 தலைமுறை பாதிக்கும். ஆமா யோசிக்கிறியா, 3 தலைமுறையும் பாதிக்கப்படுது, 3ஆவது தலைமுறை வரைக்கும் இழிவா இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து சடனா எதையும் உடனே யோசிச்சு கவுத்தம்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உள்ளவங்க விழுக மாட்டாங்க, யோசிச்சு. அப்படி இல்லைன்னா பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஆளா இருந்தா இழந்தா கூட தெரியாது. மாமால பணம் வந்துகிட்டே இருக்கு, இழக்கிறதுனால தெரியல. அவங்களுமே எங்களை மாதிரி கேரக்டர் தான். அவங்களால இவன்ட்டு சொல்லி வாங்க முடியாது, 8 கோடி இருக்காது. இல்ல வாங்க முடியாது, அவங்களும் வாங்க முடியாது. நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா, அவங்க வாங்க நினைச்சானாவே அந்த மனசு அவங்களுக்கு வந்துருச்சுனாவே அவங்க வேற பிளான் பண்ணிக்கிறாங்க அவங்க. அது மாதிரி இப்போ அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா செல்வகுமார் 25,000 தரணும், இவன் பாஸ்கர் 50,000 தரணும், 2 லட்சம் தரணும், 5 லட்சம் தரணும், 7 லட்சம் தரணும், உமா 20,000 தரணும், உமா 50,000 தரணும், இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்கள்ட்டெல்லாம் அவங்க வந்து கறந்து வச்சு கேட்காம இருந்தனால தான் அந்த நட்பு, அந்த உமா, அந்த இது நசீமா இவங்கள்ட்டெல்லாம் அவங்க பழகிக்க முடியுது. கறந்து வச்சு கேட்டு நீ பண்ணாத, நீ கொடுத்து நான் எங்கால் தானே கொடு அப்படின்னு சொல்லி இவங்க கராரை கேட்டாங்கன்னா அந்த நட்பை அவங்க இது பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி சில இடத்துல இவங்க வந்து அந்த இடத்துல இழந்து தானே போறாங்க. இப்போ ஐயா வந்து அதே மாதிரி மேற்கொண்டு சம்பாரிச்சிருந்தாங்கன்னா இந்த வீடு போனா கூட திரும்ப சின்ன வீடு கட்டலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அவங்க நல்லா தான் இங்க புதுக்கோட்டையில சொந்த பிசினஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காலையில எந்திரிச்சு போனோம், கடையை திறந்தோம், பண்ணோம், செஞ்சோம்னு இருந்தாவில பரவாயில்ல. அட நம்ம தான் கடை வச்சுட்டோமே, நம்மளுக்கு சொந்த கடை இருக்கே, போவோம் 11 மணிக்கு 10 மணிக்கு காலையில காப்பியும் டீயும் குடிச்சுக்கிட்டு சௌரியமா. அதுலயும் வீட்டுல 10 ரூபா செலவழிக்கிற இடத்துல 30 ரூபா செலவழிச்சு வீட்டில் சௌரியத்தை பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா அங்கே கடலை முழுகி போகாம என்ன. அதான் சொல்லி சாயந்தரம் பலகாரம் வாங்கிட்டு வாடா, பலகாரம் வாங்கி காப்பியும் என்ன நான் கூட இருக்குமாக்கும்னு நினைப்பேன். அவங்கள்ட்ட அவங்க பண்ற சம்பத்தையும் மற்ற நம்மளாம்
இப்ப வச்சுக்கிட்டே இல்லைன்னு பாட்டு பாடுறோம். இப்ப நாமெல்லாம் பொருளாதாரம் ஓரளவு இருந்தாலுமே நான் இல்லைன்னு உன்னையே குத்துறேன். நம்ம அடிமட்டத்துக்கு போயிடக்கூடாது, இந்த நிலைமையை விட்டு நம்ம கீழே போயிடக்கூடாதுன்னு உன்கிட்ட நான் இதுங்கிறேன். இல்லைன்னா என்கிட்ட இருக்க நிலைமைக்கு அவங்கள மாதிரி ஆடணும்னா நான் நிறைய எத்தனையோ என்னென்னோ ஆடி இருக்கலாம். என்ன ஆனா நான் நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாதே அவனுக்கு சம்பாதிக்கணுங்கிறது தோணும், அவனுக்கும் 4 காசு செலவழிக்க கூடாதுங்கிற ஒரு நினைப்பும் வரும். இல்ல எனக்கு ஆடம்பரமா ஐயா மாதிரி காஃபி வாங்கிட்டு வா சாப்பிடுவோம், இதை வாங்கிட்டு வா வடையை வாங்கிட்டு வா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தானே தோணும். என்ன அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறக்காக நம்ம இப்ப இருக்கும்போது ஐயோ ஒண்ணும் இல்ல என்ன பண்றதுன்னு உன்கிட்ட எல்லாம் இப்ப சம்பாதிக்கிறவங்கள்ட்ட கேட்கிறோம். அப்பதான் அவங்களுக்கு ஒரு மனப்பிச்சு வரும் அப்படின்ட்டு அவங்க இருக்குன்னே பொண்டாட்டியும் அனுத்தாம. ஆனா ஒரு சில இடத்துல இப்ப இருக்கிறத வச்சுட்டு நம்ம இப்ப கஷ்டப்பட்டோம்னா அது ஓகேவா? இருக்கிறத வச்சுட்டு கஷ்டப்பட்டோம்னா நம்ம அடிமட்டம் அப்படியே இருந்து போயிடும், நம்ம சம்பாதிக்கிறத வச்சு மேல வந்துடும். இல்ல திடீர்னு இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் மனசு தோணாதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு. இப்ப நம்மள்ட்ட எங்களையெல்லாம் எங்க அம்மா கல்யாணம் பண்ணாங்கன்னா ஐயாவோட சம்பாத்தியம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா சாப்பிடறதுக்கு சரியா இருந்துச்சு எங்க அப்பாவோட சம்பாத்தியம். ஆனா எங்க அம்மா அவங்க நகை வகை நிறைய இருந்துச்சு, நகை வகையை அப்படியே பத்திரமா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சாப்பாடு கூட இல்லைனாக்க அந்த சோத்து கூட அந்த நகையை எடுத்து சாப்பிடுவோம்னு சாப்பிடல. இருக்க அரிசியை போட்டு கஞ்சியை வச்சு ஆளுக்கு முடுப்பிட்டு கஞ்சியை குடிப்போம். அப்படிதான் எங்க அம்மா பண்ணாங்க. அதனால 3 பிள்ளையும் வளர்ந்த உடனே சமைஞ்சு வயசுக்கு வந்த உடனே அதுகளுக்கு அந்த நகையை பிரிச்சு 3 பொண்ணுக்கும் பண்ணி அதுவும் 3 பேருக்கும் பண்ணிட்டாங்க அந்த நகையை. இல்ல மேமே அது லேடிஸா இருக்க நல்ல பொறுப்பா இருந்திருக்காங்க அவங்க அம்மா. இப்ப ஜென்ஸா இருந்தா உங்க ஐயா அப்பா மட்டும் இருந்தாங்கன்னா காப்பாத்திருப்பாங்களா? அப்பா மட்டும் இருந்திருந்தா காப்பாத்திருக்கிறது கஷ்டம் தான். அப்ப இங்க ராயவரத்துல ஐயா மட்டும்தானே ஆளுமை, அப்பதான் இல்ல அப்பதான் சொல்லியிருக்கணும். இதெல்லாம் பொம்பளை பிள்ளைல கரையேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது எங்களுக்கு கல்யாண வயசு வந்த உடனே அப்பவும் ஐயா சம்பாதிக்கல. என்ன தைரியமா கல்யாணம் பண்ணலாம்னா மேற்கொண்டு செலவுக்கு தான் பணம் வேணும், நகை வகை இருக்கு. என்ன அந்த நகையை அழிச்சு பண்ணிட்டோம்னா பிள்ளைகளுக்கு போட்டுடலாம். 3 பிள்ளைங்க நகை வகை இருக்கு, சாமாந்தட்டு இருக்கு, சாமாந்தட்டெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் பித்தளை ஜாமான் வெள்ளி ஜாமான் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு துண்டு கூட எடுக்கல, வயிறா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் வச்சிருந்ததுனால கல்யாண செலவுக்கு மட்டும் அன்னைக்கெல்லாம் ஒரு 10,000 வந்திருக்கும். மொத்தமாவே 10,000 தான் வந்திருக்கும். ஆனந்தாச்சி கல்யாணம் 10,000 தான் வந்திருக்கும். அந்த 10,000 அங்கேயே வாங்கி கொடுத்து எப்படியோ கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த தேங்காய் அரைக்கணும், வெங்காயம் குடிச்சு வெங்காயம் மிக்சியில் போட்டுருக்கீங்களா? இட்லி ஊற்றணும். இட்லிக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. மாவு என்ன நேற்று ஆடுறீங்களா? இட்லி மாவு நேற்று நைட்டு ஊற்றிட்டு இப்போ ஊற்றுறேன். எவ்வளோ மாவு ஆட்டினீங்க? மாவு 5 உலக்கு கொஞ்சம் குண்டு வச்சுட்டேன், 5 டம்ளர் போட்டேன். 5 உலக்கு போட்டேன். இப்போ நம்ம இந்தியாவிலலாம் இப்போ மாவு இவ்வளோ அந்த மாதிரி சேமித்து வச்சு சாப்பிட்றோம்ல, இப்போ ஃபாரின் கல்ச்சர்லலாம் இப்போ எப்படி அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்கல்ல? தெரியல. அங்கே எதுவுமே முன்னேற்பாடாகவே இருக்கிறது இல்லை. அன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க, அன்னைக்கு சாப்பிட்றாங்க, அன்னைக்கு ஜாலி. நம்ம இந்தியாவில் அப்படி இருந்தால் இருக்க முடியாது. நம்ம இந்தியாவில் நகையை சேர்க்கணும், சொத்தை சேர்க்கணும், அடுத்த தலைமுறைக்கு என்ன எல்லாம் அடுத்த தலைமுறை வரைக்கும் சேர்க்கணும். அப்பதான் வாழ்க்கை வாழ்ந்ததா அர்த்தம்னு நினைக்கிறோம். அவங்க அப்படி இல்லை. அவங்க அப்பப்ப இருந்தா சரி ஜாலியா அனுபவிச்சுட்டு அப்படி இருக்காங்க அவங்க. அதனால அவங்க இதுங்கிறாங்க, நம்ம விழுகலை மீன்ஸ் அவங்களும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மூளை கரெக்டா வேலை செய்யுது. அப்ப இன்னைக்கு நான் போனேன்னா சம்பாரிச்சிடுவேன். ஆமா. இப்ப நம்ம ஆளுங்க திடீர்னு நாளைக்கு வேலை இல்லைன்னா நம்மளுக்கு ஒத்து வராம நம்ம விழுந்துடணும். அதனால அவங்க சேஃப்டியா இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஒரு படத்துல சொல்லுவேன்ல, சமுத்திரகனியாந்தாவன் அடுத்தவன் நாளைக்கு சம்பாதிக்க முடியுமோ முடியாதோன்னு நினைக்கிறவன் தான் சார் சொத்தை சேர்த்து வைக்கணும். நாளைக்கு இருந்தாலும் சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க சொத்தை சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆளுங்க அப்படி கன்ஃபார்மா என்னால சம்பாதிக்க முடியும்னு எவனாலையும் சொல்ல முடியாது. ஆமா.
இப்போ நல்லா இருக்கவனே திடீர்னு ஐயே கெட்டியால கூட சொல்ல முடியாது. ஆமாம், திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்க வந்து அப்படி இல்லை, அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்க வந்து சேர்க்கல. ஆமா, சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. இன்னைக்கு கிடைக்கிற காசு இன்னைக்கு செலவு பண்ணிட்டு இப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சாதம் குக்கர்ல வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு. லெமன் சாதமாக தானே போட போறீங்க? அதுக்கும் குக்கர்ல வச்சு தானே, சாதம் வடிச்சு தானே போடணும். சாதம் வடிச்சு விட்டுட்டு அதை கிளறணுமா? ஊற வைக்கிறேன்னு சொன்னீங்க, இந்த ஊற வச்சிருக்கீங்க? ஊற வச்சு அந்த தண்ணியில தான் ஊற வச்சேன். நான் தானே எல்லாத்தையும் மாத்திக்கணும், நீ எதையும் மாத்த மாட்டீங்க. அப்படிதானே இருக்கேன் என்ன. இது எத்தனை உலகம் இப்போ அரிசி? ஒரு உலகம் வச்சுருக்கேன். அங்கே இட்லி காலை டிஃபனுக்கு, மதிய லஞ்சுக்கு சாதம், முட்டை அம்மி. ஆமாம், முட்டை வேறு வேக வைக்கணும். இந்த குக்கரில் வச்சுட்டு வலிக்கணமா ஆயுதம். முட்டை கைஸ், முட்டை வேக வைக்கணும். எத்தனை முட்டை வேக வைக்கலான்ட்டு? 4 முட்டை. அதுவே ஒன்று மத்தியானம். அதுவும் சாதத்தோட வச்சிருவீங்களா? இல்லை, சாதத்தோட வேக வச்சா சாதத்தில் எல்லாம் உருக்கி போயிடும். இது அப்புறம் தான் சட்டியில் வேக வைக்கணும். சாதத்தோட வேக வச்சு கரண்டியில் மோந்து எடுத்துக்க கூடாதா? அது வந்து இதில் இதாயிடும். ஒரு இது நுணுக்கு விழுந்தாலும் அப்புறம் சோறு பூரா சாப்பிட முடியாது. சாதம் தான் மரியாதைக்கு மெயின் டிஷ்ஷுண்ணே. ஆமாம், அதை கெடுக்கப்படாது, அது தனியாக தான் வைக்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். சரி, சமைச்சிட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி, அதுக்கு வெங்காய கொசு. மதியத்துக்கு வந்து லெமன் சாதம், அதுக்கு வந்து முட்டை அவனுக்கு உரிச்சு வச்சுட்டேன், எனக்குள்ள முட்டை. அது இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.